Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்த உடனே ஒரு கடை செட்டப்போட காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு புது பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். போனது பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். ஸோ அந்த கேஸ்டைன் பாத்திரம்லாம் இருந்தது. சரி, அதான் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆப்பசட்டி வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த குட்டி ஒரு கையளவு இருக்கிற அந்த ஆப்பசட்டி, அந்த டெப்த்து கூட அவ்வளோ இல்லை, ஆனால் 1500 போட்டுருந்தது. சரி, அதை அப்படியே வச்சுட்டு கிரைண்டர் செக்ஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர் செக்ஷன் வந்தது. ஆக்சுவலி ரத்னா ஸ்டோரில் தான் ஸ்டவ் வாங்கினேன். பட் அந்த ஸ்டவ் வாங்கி கொஞ்சம் 2 தடவை ப்ராப்ளம் வந்துருச்சுன்றதுனால நான் அதுக்கப்புறம் அங்கே எதுவும் வாங்குறதில்ல. சரி, நம்ம இங்கே சரவணாக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டில்ட்டிங் கிரைண்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் வந்து கிரைண்டரில் நான் வந்து மாவு அரைச்சது கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து எனக்குன்னு சொல்லிட்டு நான் கிரைண்டர் வாங்குறது கிடையாது. ஏன்னா நான் குவைத்தில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிரைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக மிக்ஸி அளவுக்கு வந்து ஃபேமஸாக கிரைண்டர் அங்கே வந்து இது பண்ண மாட்டாங்க. 1-2 கிரைண்டர்ஸ் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பட் நான் வந்து மிக்சியில் மாவு அரைச்சே பழகிட்டேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் மாவு நல்லே காணாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு கிரைண்டர் வந்து தூக்கிட்டு போனோம் இந்தியாவிலேருந்து வெயிட்டு அப்படின்ற ஒரு ரீசன்னாலே நான் கிரைண்டரே வாங்கலை. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து எங்கள் அம்மா ஒரு கிரைண்டர் கொடுத்துருந்தாங்க, மீடியமோடது. ஸோ அது டெம்பரரியாக வச்சுட்டு இருந்தேன் நான். ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி இது. ஸோ அது வந்து அரைச்சிட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு கொஞ்சம் இனிஷியல் டைமில் மிக்சிலே அரைச்சதுனால அந்த கிரைண்டரு க்ளீன் பண்ணுறது, கிரைண்டர் மாவு அரைக்கிறதுனால அரைக்குமே தவிர அது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால கிரைண்டர் வாங்கணுமா வேணாமானே யோசனையிலே இருந்தேன். அதுக்கப்புறம் டில்ட்டிங் கிரைண்டர் வாங்கினா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அது கல் தனியாக க்ளீன் பண்ணுறது, அந்த இது தனியாக கைட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக மாவு வழிச்சிக்கலாம். எனக்கு அந்த உள்ளேருந்து அந்த அரிசி மாவுலாம் வழிக்கிறதப்போ கொஞ்சம் கீழெல்லாம் சிந்தி மெஸ்ஸப் ஆகி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போதால போயிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரைண்டர்ஸ் இது ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க சௌபாகியாவில் 8000க்கு. இது 3 லிட்டர் கிரைண்டரு, குக்கரு ப்ளஸ் கெட்டில் இது எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. டில்ட்டிங் கிரைண்டரை வாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் ப்ராப்ளம் வரும்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அல்ட்ரா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேனசோனிக்கு, அதுக்கப்புறம் தனலட்சுமி, லக்ஷ்மி கிரைண்டர்ஸ், பொன்மணி கிரைண்டரு, விடிஎம், பட்டர்ஃப்ளை, அந்த மாதிரி நிறைய மாடல் இருந்தது. ஸோ என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் 2-3 நாள் ஆக்சுவலி போயிருந்தோம். சரவணாக்கு போய் எது வாங்குறதுன்னே தெரியல. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அமிர்தா கிரைண்டர் வாங்கலாமா, பட்டர்ஃப்ளை வாங்கலாமா, ரேட்டு கம்மியாக வாங்கலாமா, இல்லைனா நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு வாங்கலாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்து கடைசியில் அல்ட்ரா பவர் ப்ளஸ்ஸே வாங்கினோம். 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா பில்லு போட இடத்துல வரும்போது ஒருத்தவங்க வந்து லக்ஷ்மி கிரைண்டரு 2000 சில்லறைக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாங்கினேன். ஆக்சுவலி நான் வாங்கின அல்ட்ரா பார்த்தீங்கன்னா 8900 சம்திங். ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அடடா, என்னடா இது அதிகமாக செலவு பண்ணிட்டோமான்னு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இன்னொரு பொருளும் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூ ஸ்டாண்டு. ஸோ ஆஸ் ஐ செட் இன் எர்லியர் வீடியோஸ், எனக்கு வந்து செருப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால கிட்டத்தட்ட 3 செருப்பு ஸ்டாண்டு வச்சுருந்தோம். அதுவே பத்தலை. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுக்கி 2-3 வந்து அமுக்கி தான் பாருங்கள். ஒரே இடத்துல 2 செருப்பு அடுக்கி வச்சுருந்தாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா செருப்பு ஸ்டாண்டில் செருப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் கூடிய சீக்கிரம். தேவையில்லாத செருப்புகள் வெளியே போட்டாலே நமக்கு வந்து பாதி இது குறைஞ்சிடும். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து செருப்புலாம் சேகரித்து வைக்கிற பழக்கம். அது அவ்வளோ சீக்கிரம் அது பிய்யாது, அதை வெளியவும் போட மாட்டார். ஸோ கிரைண்டர் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த கிரைண்டர் வாங்கினது ஒரு இதுனா, அந்த கிரைண்டரை யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி மாவு நான் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அல்ட்ரா யூசர்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் கரெக்டாக தான் செட் பண்ணி மாவு அரைச்சேனா இல்லைனா நான் தப்பாக பண்ணிகிட்ருக்கேனான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மாவே சரியாக அரைக்கலைங்க. எனக்கு அரைக்கவே இல்லை. ஏன்னே தெரில. எனக்கு மிஷினில் தான் பிரச்சனையா, இல்லை இப்படி தான் அரைக்குமா, இல்லை நான் தான் ஃபிக்ஸ் பண்ணது தப்பா? நான் அந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் 2 விதமாக அரைச்சிருப்பேன், ஓகேங்களா? ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட்டும் ஒன்று கொடுத்துருந்தாங்க, இந்த கல் தூக்கி வைக்கிறது. அதுவுமே எனக்கு சரியாக வந்து எப்படி வைக்கிறதுன்னு இதுதான் இது வைக்கணும்னு அவங்க கடையில் வச்சு காமிச்சாங்க. ஆனால் இது அதை பாருங்களேன், இது எப்படி அது சரியாக செட்டு நிற்கல. இது யாராவது யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா? இது தேவையான்றதே எனக்கு தெரியல. கல் அந்தளவுக்கு வெயிட் இல்லை. அது மேலே வச்சு தான் வழிக்கணுன்றது இல்லை, நம்ம தனியாக கூட எடுத்து வச்சு கூட இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று தான். மற்றபடி நல்லா கம்ஃபர்டபுளாக வெயிட்லெஸ்ஸுங்க இந்த கிரைண்டர். நான் விடிஎம் கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி விடிஎம் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அந்த கல் வந்து உருள் கல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோனிக்கல் ஸ்டோன். ஸோ அதனால் வந்து
கொஞ்சம் ஈஸியாக இருக்குது தூக்குறதுலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதே மீடியம் இதே அல்ட்ராவில் இன்னொரு மாடல் இருக்குது கோல்டுன்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஆனால் வந்து இந்த ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி அந்த லிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்காது, அது கொஞ்சம் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஸோ கை வச்சு நீங்கள் வந்து வழிக்கிற பழக்கம் இருக்குது, ஓடிட்டு இருக்கும்போதே சில பேர் மாவு வழிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு இதுனா அது வந்து அதில் கஷ்டம். அது அதுலேயும் வழிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் அது கஷ்டம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொஞ்சம் அதிகம் அதை விட. ஸோ அது வந்து 8000னா இது வந்து கிட்டத்தட்ட 9000, 8900 சம்திங்கு, அது 7900 சம்திங். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிரைண்டரை வந்து பழக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பச்சரிசி ஒரு 3 அழகு பச்சரிசி 3 டம்ளரில் எடுத்து போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சி கீழே ஊற்றிடணும்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் வந்து மண் இருக்கும், அந்த கல்லோட இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டஸ்ட்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அதனால நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். லிஃப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லைங்க. கிரைண்டர் யூஸ் பண்ணாதவங்களே இவ்வளோ இதுவாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அப்போ பார்த்துங்க, வெயிட் வந்து ரொம்ப அவ்வளோவா இல்லை, தெரியவே இல்லை வெயிட்டே வந்து இவ்வளோ ஹெவியாக தூக்குறோமேன்றது தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சில கிரைண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ராடு மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த ராடு மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு உள்ள மாவு இருக்குது அப்படின்னா அந்த மாவோட அந்த கல்லோடு சப்போஸ் நீங்கள் தூக்குறீங்கன்னு வைங்க, அந்த அவ்வளோ தூரம் ஒரு அரை அடிக்கு வந்து அரை முழத்துக்கு வந்து நீங்கள் தூக்கணும். அந்த கிரைண்டர் கல்லை வந்து ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு என்னென்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப வழவழன்னு இருந்ததுன்னு வைங்க, கையில் சப்போஸ் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, ஏதோ ஒரு இது தொட்டுட்டுன்னா அது ஸ்லிப் ஆகிடுச்சு எனக்கு ஒரு தடவை. ஸோ எனக்கு அதனால் வந்து அந்த ப்ராப்ளம் இதில் இல்லை. இது வந்து சும்மா அப்படியே செட் பண்ணுற மாதிரி தான், கீழே சின்னதாக ஒரு நாப் மாதிரி இருக்கும், அப்படியே செட் பண்ணால் போதும், அது கொஞ்சம் ஈஸி. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இந்த அல்ட்ராவில். இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது டிஸ்அட்வான்டேஜா இல்லைன்னா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து பொட்டெலாம் வச்சுட்டு பச்சரிசி அரைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மாவு அரைக்கிறதுலாம் நல்லா தான், பச்சரிசி அரைக்கிற வரைக்கும் நல்லா தாங்க அரைச்சிது. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். 15 to 20 மினிட்ஸில் அரிசி நல்லாவே அரைஞ்சிருச்சு. அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்னென்னா இந்த சைடில் அந்த மாவு வழிக்கிற அந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் அது வந்து கொஞ்சம் கேப்பாகவே இருந்தது எனக்கு. தெரியுதா உங்களுக்கு? இதில் இந்த வீடியோ எடுக்கும்போது அதை நான் நோட் பண்ணல, ஆனால் அது கொஞ்சம் கேப்பு அந்த பாத்திரத்துக்கும் அந்த பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி வரணும். அது அப்போ தான் பார்த்திங்கன்னா வழித்து அது வந்து இதுவாகும். பட் அது கொஞ்சம் கேப்பாகவே இருக்குது. என்னடா இது, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா? அது பாருங்கள் எவ்வளோ கேப் தெரியுது பாருங்களேன். ஸோ அது தெரியும் பாருங்கள், எவ்வளோ கேப்பில் இருக்குது பாருங்கள். அப்போனா அது வந்து ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த அரிசியெல்லாம் வழிச்சே கொடுக்காது. ஸோ அது வழித்து கொடுத்தா தானே அது உள்ளே போய் மாவு அரையும். ஸோ எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது, நம்ம வந்து சரியாக தான் செட் பண்ணியிருக்கிறோமா இல்லை நம்ம செட் பண்ணது தப்பா அப்படின்னு. இது வந்து கிட்டத்தட்ட மாவு போட்டு 10 அது மாதிரி இருக்கும், ஒரு 10 அதாவது 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் அரைஞ்சிருச்சுங்க. நல்லா ஸ்மூத்தாகவே அரைஞ்சிச்சு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட எடுத்துருக்கலாம். நல்லா ஸ்மூத்தாகவே அரைஞ்சிச்சு. அந்த சுற்றிலாம் வழியில் பார்த்தீங்களா, இதுவே நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா சைடெல்லாம் வந்து க்ளீனாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஃபைனாகவே அரைஞ்சிருச்சு. நல்லா அந்த மாவு அரிசி மாவு கோலம்லாம் நம்ம போடும்போது எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது. அரைக்கிறதுல ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் சுற்றி வழிக்கிறதுல நல்லா தெரிச்சிருக்குது. அந்த பாத்திரம் ஃபுல்லாக தெரிச்சு, நான் போட்ட கொஞ்சோண்டு அரிசிக்கே இவ்வளோ தெரிக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டோன்னா நல்லா தெரிச்சிடும். ஸோ அதனால் நான் சரியாக ஃபிக்ஸ் பண்ணலன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஒரு வேளை மிஷின் தான் தப்பா இல்லைன்னா அந்த பாத்திரத்தோட சைஸ் என்ன இப்படி இருக்குது. நான் ஸ்ட்ரெயிட் பாத்திரம் மாதிரி இல்லை, அந்த கிரைண்டரோட இது கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு டவுட்லேயே இருந்து. ஸோ அல்ட்ரா யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா அதை இன்வெர்ட் பண்ணி ஆக்சுவல் மாவு அரைக்கும் போது நான் அதை இன்வெர்ட் பண்ணி இந்த சைடு போட்டேன். ஆனால் கிரைண்டர் இந்த பாத்திரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வந்துடுச்சு. அந்த பிளாஸ்டிக் வந்து டைட்டாக பிடிச்சின்னுக்குது. அந்த சைடு பிடிச்சி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி விழுந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றலை, அதே சைடில் தான் வச்சுட்ருக்கேன். எனக்கு அரையவே இல்லை, சுத்தமாக உளுந்து போட்டேன். உளுந்து வந்து 2 ஆக் போட்டேன். எனக்கு மாவு ஃபுல்லாகிட்டு எனக்கு வந்து அரையலை. என்னடா இது அரைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் பாதி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பாதியாக போட்டு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் அரைச்சேன். பட் அந்த சுற்றி எனக்கு வழிக்கவும் இல்லை, அரையாத உளுந்து மேலே போய் செட் ஆயிடுச்சு.
ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அரைக்கிற டைம் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அது கையிலேயே நம்ம எடுத்து விட்டு அரைக்கும் போது நமக்கு அரைக்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் மிக்சியில் அரைக்கிறது கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு உளுந்து உப்பி வருதுன்னா அது பெரிய விஷயம். மிக்சியில் வந்து அரைச்சா பேஸ்ட் மாதிரி ஊற்றும். மீன் அரைக்கிறதுக்கும் இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அந்த இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நான் காமிப்பேன் பாருங்கள். அந்த சைடில் அந்த இது வழிக்காததுனால அந்த உளுந்து எல்லாம் மேலே போய் செட்டில் ஆகிடுது. உளுந்து வெந்தயம் எதெல்லாம் வந்து அரைக்காமல் எஸ்கேப் ஆகுதுங்களோ அதெல்லாம் மேலே போய் செட் ஆகிட்டு அது அரையவே போல, அது அப்படியே மேலேயே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அந்த இது பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பி வச்சேன். இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இந்த சைடாக ரைட் ஹேண்ட் சைடுக்கு அந்த பிளாஸ்டிக்கை வச்ச உடனே கரெக்டாக செட் ஆச்சு. ஆனால் சுற்றி கோடு விழுது. ஸோ அந்த கோடு விழுந்தால் அந்த நாள்பட இது டேமேஜ் ஆகிடுமா இல்லை இது என்ன அப்படின்னு அல்ட்ரா யூசர்ஸ் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த சைடு வைக்கணுமா இல்லை அந்த சைடு வைக்கணுமா அப்படின்றதும் சொல்லுங்கள். இந்த கோடு விழுறது வந்து நார்மல் தானா? இது எல்லா கிரைண்டர்லேயும் அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து விடியமில் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த கோடு விழுந்தா மாதிரி எனக்கு சரியாக தெரியல. பட் நான் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நிறைய எங்கள் அம்மா வீட்டிலலாம் மாவு அரைச்சாங்கன்னா சுற்றி ஒரு லைன் மாதிரி ரவுண்டாக இந்த ரிங்கு மாதிரி இருக்கும் அந்த பிளாஸ்டிக் பட்ட இடத்துல. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லையா அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ அந்த இதை நான் திருப்பி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அரைக்க ஆரம்பிச்சது. பட் ஹீட் இருந்ததுங்க. மோட்டரில் வந்து கொஞ்சம் ஹீட்டே இருக்காது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, பட் ஹீட்லாம் இருந்தது. கம்பேரிட்டிவ்லி விடியம் கம்பேர் பண்ணும்போது ஹீட் அவ்வளோவா இல்லை. விடியம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது ஹீட் இல்லை. ஸோ அந்த திருப்பி வச்சுட்டேன் பாருங்கள், அது எப்படி கரெக்டாக ஃபார்ம் நிற்கிது பார்த்தீங்களா? அது முன்னாடி கொஞ்சம் கேப் இருந்ததில்ல, இதில் கேப் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது கிரைண்டர். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.